محمد نبينا بنور هدينا أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتوبون إلى الله ويستغفرونه والله غفور رحيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு துவக்கம் செய்வோமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது இர்வாஹ் சர்தார் எம்பிரார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், இங்கு அமர்ந்திருக்கிற இனிமேல் வர இருக்கிற அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எந்த காரியத்தை நம்மை செய்யும்படி ஏவியிருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் அல்லாஹ் ரசூல் நம்மை தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். பெருமக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே மூன்றாவது ஜும்மாவில் அல்லாஹ் நின்று நம்மை அமரச் செய்திருக்கிறார். ரமலானுடைய 3 பத்திலே இரண்டாவது பத்தையில் இன்றோடு நாம் விடை கொடுக்க இருக்கிறோம். மூன்றாவது பத்தை ஆர்வத்தோடு எதிர்நோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அடியார்களை சுத்தப்படுத்துவதற்காக, பாவங்களிலிருந்து மீட்சி பெறுவதற்காக ஒரு உன்னதமான ஒரு மாதத்தை நமக்கு தந்து, அந்த மாதத்தில் நாம் செய்கின்ற அமலின் காரணமாக, நாம் செய்கின்ற துஆவின் காரணமாக அல்லாஹ் நம்முடைய பாவக்கரைகளை போக்கி தூய்மைப்படுத்துவதற்காகவே இந்த மாதத்தை, குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட மாதத்தில் நீங்கள் நோன்பு வைத்து என்னிடம் அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த அமல்களின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தூயவர்களாக அல்லாஹ் ஆக்குவதற்காகவே இப்படிப்பட்ட நோன்பை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். பிறப்புக்குரியவர்களே, மனிதர்கள் பாவத்திலேயே மூழ்கி கிடப்பவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? எப்படியாவது இந்த மனிதர்கள், அவருடைய அடியார்கள் பாவங்கள் பெற மாட்டார்களா என்றுதான் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ். யூதர்கள்
எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் என்றும் ஈசாவை அல்லாஹ்வுடைய குமாரன் என்றும் கிறிஸ்தவர்கள் சொன்னார்களோ, அதுபோல உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்றும், இன்னும் நம் நாட்டில் பல கடவுள்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றவர்களும் அவர்களையும் பார்த்து, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்களையும் பார்த்து அல்லாஹ் இப்படி கேட்பான், அஃபலா யதூபூன இலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ முயற்சி பெற மாட்டார்களா? வயஸ்தக்ஃபிரூன, அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேட மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். காரணம், அல்லாஹ் கஃபூர் ரஹீமாக இருக்கிறார், பாவங்களை மன்னிப்பவனும் கிருபை செய்யவனாக இருக்கிறார். அடியார்கள் எப்போது நான் துபுத்து நான் பாவமுயற்சி பெறுகிறேன் என்று சொல்லும் காலமெல்லாம் அல்லாஹ் அன கஃபர்து என்கிறான், நான் மன்னித்துக் கொண்டே இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, ஒரு அடியான் அவனுடைய பாஷையிலே யாசனம் என்று, ஓ கடவுளே கடவுளே என்று 70 ஆண்டு காலங்கள் அந்த கடவுளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓராண்டல்ல, 70 ஆண்டு காலங்கள் யாசனம் என்னுடைய கடவுளே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாக்கு தவறி ஒரு முறை யா சமதி என்று சொல்லிவிட்டான். உடனே அல்லாஹ் லப்பைக யா அபதி என்கிறான். இதோ உன்னிடம் ஆஜராக இருக்கிறேன் என்னுடைய அடியானே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், யா ரப்பே, 70 ஆண்டு காலங்களாக அவருடைய கடவுளை வணங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு தடவை தவறுதலாக யா சமதி என்று கூப்பிட்டதற்கு உடனே என்னுடைய அடியானே இதோ ஆஜராக இருக்கிறேன் என்று சொல்கிறாயே என்று சொன்னதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், 70 ஆண்டு காலமாக நான் என்னுடைய அடையானை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன், என்றாவது என்னை கூப்பிடுவானா என்பதாக. ஆனால் இன்று என்னை கூப்பிட்டு விட்டான், உடனே ஏன் என்று கேட்டு விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இப்படி அல்லாஹ் அடியார்களின் மீது கருணை கொண்டவன். அவன் கருணையின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். எவ்வளவு பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி, பூமி நிறைய பாவங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் சரி, அல்லது மலை போல உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் சரி, வானங்களை முட்டும் அளவு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் சரி, இந்த பூமியில் உள்ள மரத்தின் இலைகள் அளவு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் சரி, இந்த பூமியில் உள்ள மண்ணின் அளவு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் சரி, வாருங்கள் நான் மன்னிக்கிறேன். எந்த அளவு பாவங்களோடு வருகிறீர்களோ அந்த அளவு அதை விட அதிகமாக மன்னிப்போடு நான் வருகிறேன் என்கிறார் அல்லாஹ். அப்படிப்பட்ட அன்புள்ள அந்த ரப்பு, அடியார்கள் மீது அன்பு கொண்டுள்ள அந்த ரப்பு, இப்படிப்பட்ட இந்த மாதங்களை கொடுத்து அல்லாஹ் மன்னிப்பை கேட்க வைக்கிறார். கேளுங்க தருகிறேன் என்கிறார். ஏன்? அவன் பாவம் செய்பவன், மனிதன் பாவம் செய்பவன், அதனால் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். பாவம் என்பது ஒன்று இருக்கிறது. ஒரு அடியான் அவன் தனக்குத்தானே அநீதத்தை எடுத்துக் கொள்வது. அப்படி என்றால் அவன் தனக்குத்தானே, அதாவது தானே பிரச்சாரம் செய்து கொள்வான், அல்லது குடிப்பழக்க உடையவளாக இருப்பான், அல்லது ஹராமாக்கப்பட்ட வட்டி உண்பான், அல்லது சீட்டு விளையாடுகளில் ஈடுபட்டு, இப்படி அவனுக்கு தனக்குத்தானே அநீதம் செய்யக்கூடியது. இது ஒரு வகை. இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அநியாயங்கள் இருக்கிறது, பாவங்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒன்று இவனுடைய வளத்தை கொண்டு அழிப்பான், அல்லது பயன்படுத்துவான், அல்லது அவனிடம் கடன் வாங்கியிருப்பான், அவன் கொடுக்க மாட்டான். இப்படி எத்தனையோ வகைகள் அடியானுக்கு செய்ய வேண்டிய அநியாயங்கள். மூன்றாவது, அடியான் கால்நடைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம். கால்நடைகளை கட்டி போட்டு அதற்குண்டான சரியான உணவு கொடுப்பதில்லை, வேலை வாங்கிக் கொள்வது, இப்படியாக அதை துன்புறுத்துவது, இப்படி அதற்கு செய்ய வேண்டிய அநியாயங்கள் அந்த கால்நடைகளுக்கு.
மூன்றாவது அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அநியாயங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வான். அவன் தொழுக மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், ஜகாத் கொடுக்க மாட்டான், நல்ல வசதி இருந்து ஹஜ் செய்ய மாட்டான். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அநியாயங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பாவங்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டனை கொடுப்பான். ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கின்ற பாவத்தை அந்த அடியான் மன்னிக்கும் வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மூன்றாவது, கால்நடைகளுக்கு செய்ய வேண்டிய பாவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் தண்டனை கொடுப்பான். அடுத்து தனக்குத்தானே செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வான், யார் தீய காரியங்களை செய்வாரோ, அவர் எதிரின் நஷ்டவு தனக்குத்தானே அநீதத்தை இழைத்துக் கொள்வாரோ, அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் தஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் கிருபை செய்யவனாக இருக்கிறான் என்பதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதாக நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், மன்னிப்பவன். அல்லாஹ் மன்னிப்பவன், கிருபை செய்யக்கூடிய என்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக மனிதன் பாவம் செய்யக்கூடியவர் தான். அல்லாஹ் அந்த பாவத்திற்கு தௌபா செய்வதை எதிர்பார்க்கிறார். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு எப்படிப்பட்டவர் என்றால் வழிமுறை கொள்ளையர். ஒரு ஆளை விட மாட்டார். அதாவது கொள்ளையர் மட்டுமல்ல, கொலையும் செய்வார். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் 11 கொலைகளை செய்திருக்கிறார். ஒரு முறை வியாபார கூட்டம் வருகிறது. 6-7 பேர் கொண்ட கூட்டங்கள் எல்லா பொருளையும் அபகரித்து விட்டு அவர்களையும் கொலை செய்து விடுகிறார். எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு, அபகரித்த பொருளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய முன் வந்து வந்துட்டார். யா ரசூலுல்லாஹ், முகீரத் இப்னு ஷுஅபா நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன்னு சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் கைமா சொல்லி கொடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வந்த பின்னால ரசூலுல்லாஹ் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த பொருள் தான் உங்களுக்கு தான், உங்களுக்கு என்ன தேவை எடுத்துக்கங்கிறார். அபகரித்த பொருள், அது கொள்ளையடித்த பொருள். ரசூலுல்லாஹ், நீ இஸ்லாத்துக்கு வரேன்னு சொன்ன, இஸ்லாத்தோட சேர்த்துட்டேன், இந்த பொருள்லாம் எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அவர் சொல்லிட்டு சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் தெரிந்திருக்கிறேன், நீ கொள்ளைக்காரன், உண்மைதானே? நீ கொலை செய்திருக்கிறாயாமே? ஒத்துக்கொண்டார். நான் கொலையும் செய்திருக்கிறேன், நான் கொள்ளையும் அடித்திருக்கிறேன் பொருட்களை, அந்த கொள்ளையடித்த பொருள் தான் இது என்று உண்மை ஒற்றுக்கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மசூத் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க கூப்பிட்டாங்க, நீ எத்தனை கொலை செய்திருக்கிறாயோ, யாரை கொலை செய்திருக்கிறாயோ அந்த குடும்பத்தார்களே உனக்கு தெரியுமான்னு கேட்டான். தெரியுமே. அவர்களிடம் சென்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தியத்தை, என்ன பரிகாரம் இஸ்லாம் ஒரு அளவுகோல், அதாவது இஸ்லாம் என்ன அளவுகோல் வைத்திருக்கிறதோ அதை கொடுத்து விட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இவரை சாட்சியாக அனுப்பி வைக்கிறாங்க. யாரு? மசூத். அவங்க போனாக்கா எங்க அல் யமாமா நகரத்திலும் தாயிஃப் நகரத்திலும் உள்ள மக்களை கொண்டு இருக்கிறார். அங்கு தேடி அந்த குடும்பத்தார்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தியத்தை, அந்த பணங்களை அவர்களுக்கு கொடுத்து, பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், உருவத்துல் மசூத், அந்த எல்லா குடும்பத்தார்களுக்கும் இவர் அந்த ஈட்டுத் தொகை கொடுத்து விட்டார் என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போதுதான் அல்லாஹ் உங்களை மன்னித்துக் கொண்டான், மன்னித்து விட்டான். இஸ்லாமாகி இஸ்லாமானதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய ஹக்கை நிறைவேற்றி விட்டாயே, இதற்கு பின்னால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொல்கிறார்கள். நண்பர்களே, இப்படி அல்லாஹ் எந்த இஸ்லாத்திற்கு முன்னால் என்னென்ன பாவங்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறார். ஒரு துறவி இருந்தார்.
அந்த துறவி அதாவது ஆசிரமத்தில் வணங்கி கொண்டிருப்பார். மேல் மாடியிலே, கீழ் மாடியிலே ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பெண். அவர் ஆடு மேய்த்த பிறகு இரவில் தங்குவது வழக்கம். அந்த ஆசிரமத்தில் ஒரு பெண், அவளுக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஷைத்தானுடைய தூண்டுதலால் அவர் ஆசிரமத்தில் அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறார். அதாவது அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு முன் வாழ்ந்த காலம் அது. அப்ப ஆசிரமத்தில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிற பொழுது இந்த ஷைத்தான் ஏதோ மனசுல தூண்டுதலை போட்டான். கீழே இறங்கி ஏதாவது தேவையை போட்டான். கீழே இறங்கி வருகிற பொழுது அந்த பெண்ணை பார்க்கிறார். இவன் அவரை பார்க்க, அவள் இவரை பார்க்க, இவர்களுக்கு மத்தியில் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இப்படியே தினமும் அவளை பார்ப்பதற்கு வருவார். ஒரு நாள் இருவர்களும் பாலியல் உறவு கொண்டு விட்டார்கள். அந்த உறவின் காரணமாக கருத்தரித்து விட்டார். இப்போது ஷைத்தான் வருகிறார் அவளுடைய உள்ளத்திலே. என்ன உள்ளத்துல போடுறான்? நீ ஒரு நல்ல மனுஷன், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், நீ இப்ப பெண்ணை கெடுத்து விட்டாய். கெடுத்து விட்டது மட்டுமல்லாம குழந்தையும் கொடுத்துட்டேன். இப்ப ஊரார் உன்னை என்ன சொல்வார்கள்? உன்னை தூற்றுவார்கள். உண்மையில் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் ஊரார் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இந்த செய்தியை செய்து விட்டாயே, அதனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீ கேள் என்கிறான் அவன். சேத்தான் என்ன என்கிறார்? அந்த பொண்ணு கொலை செஞ்சு அடக்கம் பண்ணிட்டு புதைச்சே போய் யாருக்கும் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்றான். அதையும் செஞ்சிட்டார். ஒரு நல்ல மனிதர், ஒரு ஆபித், ஒரு சாலிஹான மனிதரை ஷைத்தான் எப்படி கெடுக்கிறான் பாருங்க. விபச்சாரம் செய்ய வைத்தான், அந்த பெண்ணை கொலை செய்ய வைத்தான். அதற்கு பிறகு 4 சகோதரர்கள் தேடுகிறார்கள் அந்த பெண்ணை. அந்த பெண் கிடைக்கவில்லை. அவருடைய மனாவிலே போடுகிறான் ஷைத்தான். அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த துறவி உடைய சகோதரியை விபச்சாரம் செய்து அவர் குழந்தையை கொடுத்து அந்த பெண்ணை கொலை செய்து இன்ன அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்து விட்டார் என்று சொல்கிறார். 4 பேருடைய உள்ளத்தில் போட்டான் மனாவல. அப்ப காலையில் எழுந்து சொன்ன ஒரு சகோதரர் ஒரு மனாமன்ன கட்ட சொல்லட்டமா வேண்டாமா கேட்கிறார். சொல்லுங்க பாப்போம். இதே போல் இந்த செய்தியை சொல்கிறார். அவங்க சொல்றாங்க 3 பேரும், அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், இதே மனாமை நானும் கண்டேன். 4 ஒருமித்த நேரத்திலே இந்த மனாமை கண்டார்கள். 4 பேரும் உள்ளத்திலே ஷைத்தான் போட்டான். அப்போ அந்த நாட்டினுடைய அரசனிடத்திலே போய் செய்தி சொல்லிட்டாங்க. இது மாதிரி என்னுடைய சகோதரியை இந்த துறவி பாலியல் உறவில் ஈடுபட்டு அவர் கொலை செய்து அடக்கம் செய்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார். அவர் சொல்கிறார், உடனே இந்த துறவி அழைத்து வாருங்கள் என்பதாக. இவர்கள் மாடிக்கு சென்று அழைத்து வருகின்ற வழியிலே ஷைத்தான் அவரிடத்திலே குறுக்கிடுகிறார். அந்த துறவி இடத்திலே, உன்னை இந்த சிக்கலில் மாட்ட வைத்தது நான்தான், இந்த சிக்கல்ல மாட்ட வைத்தது நான்தான். இப்ப இந்த சிக்கல் இருந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறேன்னா ஒண்ணு செய். என்னாலதான் வாங்கி கொடுக்க முடியும், வேற யாரால முடியாது. என்ன செய்யணும் சொல்லும்? எனக்கு சரிதா செய். ஷைத்தான் சொல்றான், நீ எனக்கு சரிதா செய், என்னை சரிதா செய்து விட்டால் உன்னை விடுவித்து விடுகிறேன். என்னால் தவிர வேற யாரும் முடியாது. உடனே சரிதாம் செய்து விட்டார். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், மத்தலி ஷைத்தான். ஷைத்தான் செஞ்சதற்கு ஒரு உருவானம் என்ன? இது காலில் இன்சானே ஃபோ. அந்த மனுஷனுக்கு அந்த மனிதனிடத்தில் சொன்னால் எனக்கு மாறு செய்ய, எனக்கு சஜிதா செய் என்பதாக. பலம்மா கஃபர, சஜிதா செய்த போது அவன் மாறு செஞ்சிட்டான், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டான். கால இன்னி பரீஉம் மின்க், சஜிதா செஞ்சா வேலை முடிச்சேன், நான் உன்னை விட்டு விலகிக் கொள்கிறேன். இன்னி அகாஃபுல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உலகத்தை படைத்த அந்த ரப்பை நான் அஞ்சுகிறேன் என்கிறான் ஷைத்தான். அவனை கெடுத்துவிட்டு அவனை குஃப்ரில் மாற்றிவிட்டு ஒரு சாலிஹான நல்ல மனிதரை விபச்சாரம் செய்ய வைத்து கொலையும் செய்ய வைத்து இப்பொரு காஃபிராக மாற்றி விட்டான் ஷைத்தான். ஷைத்தான் ஆதமுடைய மக்களை எப்படி வழிகெடுக்கணும், எந்த
என்பதைத்தான் அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நாலா பக்கம் நம் வீதியை நடக்கும் போது பார்த்து நடக்கணும். வலது பக்கம், இடது பக்கம், முன்னால், பின்னால் எல்லாமே நமக்கு விரோதிதான் சைத்தான். இந்த மனிதனை எப்படி கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான் சைத்தான். சொல்றேன், இப்படி கெடுத்து விட்டான். ஒரு சாலையான மனிதனை சைத்தான் எப்படி கெடுத்தான், எவ்வளவு ஒரு பாவங்களை செய்ய வைத்தான் பாருங்க. அன்பிற்குரியவர்களே, ஒரு நல்ல மனிதன் இருந்தார். ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அரசனுடைய மகன். யாரு? ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம். அவங்க நபி. ஆனா அந்த சொகுசு வாழ்க்கை பிடிக்கல அவங்களுக்கு. அந்த அரண்மனை நல்ல சொகுசான வாழ்க்கை, அரச வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆனா இவங்க நபி, இவங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. அதாவது இல்லற வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு பிடிக்கல. வீட்டோட வெளியாயிட்டாங்க. எப்படி வெளியானாங்க? ஒருத்தர் துணியோடு வெளியில வராங்க. வெளியில வரும்போது ஒரு யாசகரை பிடிச்சுக்கிட்டாரு கைய, எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஏப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவரை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது, நீங்க ஏதாவது கொடுப்பீங்க, என்ன இல்லைங்கிறீங்க, ஏதாவது கொடுத்துட்டு போங்க. இல்லப்பா, நான் ஒருத்தர் துணியோடு வரப்பா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிறாங்க. அதாவது அவன் சொல்றான், என்னை தவிர வேற எதுவுமே இல்லை, ஏன் என்ன எடுத்துக்கு சொல்லல, என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, என்னை விட எடுத்துக்குப்பா அப்படின்னு அதே மாதிரி சொல்றான். என்னை விட எடுத்துக்கு. இது சொன்னதான் அவன் கையை பிடிச்சிட்டான். அந்த யாசகர் கையை பிடிச்சு நேரம் சந்தைக்கு போயிட்டார். அந்த சந்தைக்கு போய் 400 நேரத்துக்கு விற்று விட்டார். அந்த நபி சந்தை விட்டுட்டார். சந்தையில வாங்கிய வர பெரிய ஜமீன்தார், மால்தார், நல்ல செல்வந்தர் வாங்கிட்டார். பார்த்தா நல்ல மனிதர் மாதிரி தெரியுது. இவரை பார்த்தா இவருக்கு என்ன வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இவர் பெரிய பண்ணை வச்சிருக்காரு. ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, ஒட்டக பண்ணை, குதிரை எல்லாம் பண்ணை கணக்குல பெரிய வாழ்ந்தார். இவரை வீட்டில் கொண்டு போய் ஒரு ரூம்ல கொண்டு போய் வச்சு, உங்களுக்கு வேலை கிடையாது, இந்த ரூம்ல இருங்க, உங்களுக்கு வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டு இங்கேயே இருங்க, எந்த வேலையும் உங்களுக்கு இல்லை, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மனிதர் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு, நீங்கள் எங்க வீட்டுல இருக்கிறதே பறக்கத்து இருக்கு அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே மாசக்கணக்கில் போகுது. ஒரு நாள் அந்த வீட்டுக்காரர் என்ன செய்தார், தன்னுடைய விவசாயத்தில் விளைகிற எல்லா பொருட்களையும் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அவர் சந்தைக்கு செல்லும் போது அந்த ஒட்டகத்துடைய மூக்கணங்களை பிடிச்சிட்டாங்க. அதை பிடிச்சிட்டு என்னன்னு கேட்டாங்க, எனக்கு வேலை கொடுங்க, என்னால சும்மா இருக்க முடியல, ஒரு வேலை கொடுத்தா நான் செஞ்சுட்டு இருப்பேன், பார்க்கணும், செய்ய முடியாத வேலையும் சொல்றாரு. 4 பக்கமும் வயல், நடுப்புற ஒரு பாறாங்கல் பெருசு மலை போல இருக்கு, அதை யாராலும் உடைக்க முடியல. அப்ப சொல்றாங்க, இதை உடைச்சு எனக்கு விவசாயம் செய்யணும் அந்த இடத்துல, என்ன செய்ய முடியாத சொல்றாங்க. இப்ப 6 ஒத்துக்கு அப்படியே நாள்பட்டு வச்சிருந்தா வைக்க முடியாது. இதே மாதிரி ஒரு செய்யல, அந்த மலையை உடைச்சிட்டு போயிட்டார். அவர் போயிட்டார். இவங்க சுத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு சம்படைக்கு மடியெல்லாம் எடுத்து அடிச்சு உடைச்சு நபி இல்லவா எல்லாட்ட கேட்டாங்க. உடைச்சி கடைசியில் அவரு 4-5 நாளுக்குள்ள வரத்துக்குள்ளால விவசாய நிலை கூட ஆகிட்டாங்க. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, இவர் சாதாரண ஆள் அல்ல, நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர் என்று விலகி கொண்டார். விலகிட்டு சொன்னார், நீ இந்த ரூபே இருக்க, உனக்கு இனிமேல் எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன், நீங்க இருந்தாலே போதும், அதே எனக்கு வரக்கன்னு. அப்படி நாட்கள் ஓடிச்சு. ஒரு நாள் அந்த மால்தார் என்ன பண்ணாரு, வெளிநாட்டுக்கு போவதற்காக ஏற்பாடு பண்ணி போறார், தன்னுடைய பிசினஸ் பண்றது. போகும்போது அப்பே முடிச்சுட்டாங்க, எனக்கு சும்மாவே இருக்கிறது பிடிக்கல, நீங்க ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். எப்போ வரீங்க? நான் வரத்துக்கு 5-6 மாசம் ஆகும். நான் வரத்துக்குள்ளார நீங்க வரத்துக்குள்ளார ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். சொன்னாங்க, இந்த மலை அடிவாரத்திலே ஒரு பில்டிங் கட்டலான்னு இருக்க, ஒரு மாளிகை, அதற்கு கல் தேவைப்படுது, அதை ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு வரத்துக்குள்ளால மாளிகையே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இவர் நினைத்ததை விட ஒரு அழகான மாளிகையை அதற்கு திருநாளேஸ்வரர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வராரு, பார்த்தா ஆச்சரியமான ஒரு மாளிகை, நான் எதிர்பார்த்ததை விட அழகாக இருக்குது,
இவர் யார், நீங்க யாருன்னு சொல்லுங்க எனக்கு. நான் ஒரு நல்ல மனிதர் தான், நான் எப்படி சொல்ல மாட்டேன். அல்லாவுக்காக சொல்லுங்க நீங்க யார். அல்லாவுக்காக சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நான் ஒரு நபி, அரச பரம்பரையில் உள்ளவன், என்னுடைய தந்தையெல்லாம் அரசர், எனக்கு இருக்க விருப்பப்படலை. இப்ப நான் வந்து ஒரு நபியாகத்தான் இடத்துல இருந்து வேலை செஞ்சேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்க. ஆச்சரியப்பட்டு போய் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கருணை நீங்க எங்க வீட்டில் இருக்கிறது அப்படின்ட்டாரு. அவங்க சொன்னாங்க, நீங்க செஞ்சதெல்லாம் நான் செஞ்சேன், நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதே போல நான் செஞ்சு காட்டேன். ஆனா நான் ஒண்ணு கேட்பேன், எனக்கு ஒரு ஆஜத்து இருக்கு, அதை நிறைவேற்றி கொடுக்கணும். என்ன சொல்லணும் அப்படின்னு, எனக்கு விடுதலை கொடுக்கணும். ஒரே இடத்துல இருப்பதற்கு எனக்கு பிடிக்கல. இந்த பூமி ஃபுல்லா நான் சுத்தணும், பூமி ஃபுல்லா நான் போகணும். அல்லாஹ்வுடைய ஒரே கொள்கை இந்த பூமி ஃபுல்லா சொல்லணும்னா ஒரே இடத்துல இருக்க விருப்பப்படல. அவரும் சம்மதித்தார், ரொம்ப கஷ்டத்தோடு சம்மதித்தார். அவர் சம்மதித்த பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹஜ்ரத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் ஒருவர் நல்ல வசதி பெற்று தர்மம் செய்யவில்லையோ அவர்களை அல்லாஹ் எப்படி எழுப்புவான் தெரியுங்களா? உடல் இருக்கும், எலும்பு இருக்காது, சதை இருக்காது, தோல் தான் இருக்கும். தோல் மட்டும் நிற்க வைப்பான் அல்லாஹ். வசதி இருந்து சதகா செய்யாதவர்கள், சகோதரர்களை, ஒரு காலம் இருந்துச்சு, ரமலான் வந்துட்டா 30 நாளும் நம்ம என்ன செய்வோம், சீர்தி வழங்குவோம் இல்லையா? 30 நாளும் சீர்தி வழங்குவோம். அவங்க கட்சியில இப்ப அவங்க கட்சி எல்லாம் போயிடுச்சு, எல்லா கட்சி தான் இருப்போம். ஆனால் அந்த சீர்தி அந்த ரமலான்ல நம்ம செய்கிற சதகா எவ்வளவு மேலான செயல், அதுவும் இல்லாம ஆகிட்டோம் இல்லைங்களா? அது 4 பேர் பிஸ்கட் சாப்பிட்டு பார்ப்பாங்க, ஒரு சீர்தி சாப்பிட்டு பார்த்து துவா செய்வாங்க ரமலான்ல, அதுவும் இல்லாம போயிடுச்சு. இப்ப ஒன்னும் ஆகல, பிரச்சனை இல்ல. இப்ப 20 போயிடுச்சுன்னா இன்னும் 10 இருக்கு. இந்த 10 நாளும் மிக உயர்ந்த நாட்கள் அல்லாஹ்விடத்திலே. இந்த 10 நாளாவது இஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் சீர்தி கொண்டு கொடுத்தா நல்லா இருக்கும். மக்கள் சாப்பிட்டு பார்ப்பாங்க. அது சதகாவும் சொல்லுங்க, செய்யுங்க. ரமலான் ஒரு சதகா என் மூலமாக. அதனால் நம்மூர் மக்கள் 300-400 பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பாங்க, சந்தோஷமா துவா செய்வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? யார் வசதி பெற்று சதகா செய்யவில்லையோ அவருடைய உடல் இருக்க வேண்டுமே, உடலில் முள் இருக்காது, சதை இருக்காது, அப்படியே அல்லாஹ் எழுப்பி நிற்க வைப்பான். எப்படி நிக்க முடியும்? உடல்ல எலும்பு தான் நிற்கும், எலும்பு சதையே இல்லை. ஆனா நிக்க வைக்கிறான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க ஒரு செய்தி, அதாவது யார் இஸ்திக்ஃபார் ரமலான்ல நிறைய இஸ்திக்ஃபார் செய்யணும், அதே போல ரமலான்ல சதகாவும் அதிகமா செய்யணும். யார் இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ யஸ்ஸல்லாஹு அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹ் ரிஸ்குடைய வழியை இலகுபடுத்தி தருவான். நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ரிஸ்குடைய வழியை அல்லாஹ் திறந்து விட்டுருவான். வஸஹல அலைஹி அம்ரஹு, அவருடைய காரியங்கள் பூரா அல்லாஹ் லேசாக்கி விட்டுருவான். வஹஃபித அலைஹி ஷானுஹு வ குவத்துஹு, அவருடைய ஆற்றல், அவருடைய வலிமை, சக்தி, கண்ணியம் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான். இன் கான லைஃபன் ஃபகவிய, அவர் ரொம்ப பலகீனமானவராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு சக்தி கொடுப்பான். அவர் மரியதன் ஷஃபிய, வியாதிஸ்தராக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் அந்த வியாதியை குணப்படுத்துவான். அவர் முகத்தல நரோஃபிய, அல்லது பாதிக்கப்பட்டவராக இருந்தால், சோதிக்கப்பட்டவராக இருந்தால் அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். அவர் முஹ்தாரன் ஹதீய, வழிதவறி என்றால் அல்லாஹ் நல்வழியை காமிப்பான் என்றார்கள். அதற்கு அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஆக சகோதரர்களே, பிரியார்களே, ஒரு உயர்ந்த இந்த மாதத்தை பெற்றிருக்கிறோம். நல்ல மாதம் இது. ஆனா ரமலான் கழிச்சா 11 மாசத்துல இந்த ஒரு நாள் கிடைக்குமா? கிடைக்காது. 11 மாசத்துல எத்தனை நாள் இருக்கு? 330 நாள். இதே மாதிரி ஒரு நாள் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. ஆனா இந்த நாட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே என்ற கவலை தான் சகோதரர்களே. எல்லா நாளும் வரை இந்த நாளை நினைச்சிட்டு இருக்கோம். ஜும்மாக்கு பாருங்க, 7 பேர் உட்கார்ந்திருக்கோம். எத்தனை பேர் வந்திருக்கோம்? எத்தனை பேர் எங்க போயிட்டாங்க? எல்லாம் ஊர்ல தான் இருக்கிறாங்க. ஆனா பயான் எப்ப முடியுதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க.
இப்ப அந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் ரசூலுக்கு கேட்பதற்கு ஆசை இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்றார், ரசூல் என்ன சொல்றார்கள், என்ன ஹதீஸ் சொல்றாங்க ரமலான்ல என்ற ஒரு ஆசை மனிதனுக்கு இல்லைன்னா அப்போ என்ன முஸ்லிமாக வாழ்ந்த என்ன பிரயோஜனம் இருக்கு சகோதரர்களே? நினைச்சு பாருங்க. இந்த புனிதமான மாசத்தை இப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறோமே. எப்ப பார்த்தாலும் துனியா துனியா துனியாட்ட ஒரு நாளைக்கு அமரத்துக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் துனியாவை எடுத்து வைக்க இந்த துனியாவை நம்ம அமல் செய்யறது தான் கொடுத்துருக்கான். அமல் செய்யாம கபர்ல போய் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? சிந்திச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் இப்படிப்பட்ட மாதங்களை கொண்டிருக்கிறார். நம் பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தை பாவமன்னிப்பு தேடி நல்ல மனிதர்களாக நாம் ஆகி இறைச்சபடிகளாக நாம் மாறி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்கள் ஏற்கப்பட்டு இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்து நான் என்னென்ன சதகாக்கள் எல்லாம் செய்கிறோமோ, என்னென்ன ஜகாத்துகள் எல்லாம் கொடுக்கிறோமோ, அதாவது என்ன நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். நம் உள்ளத்திலே எது இரக்கத்தன்மைகள் இருக்கிறது. நாம் இறக்கப்பட்டால் அல்லாஹ் நம்மை இறக்கப்படுகிறான். நாம் ஒருவரை மன்னித்தால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் இது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய எல்லா பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று இருக்கிறோம் என்று துஆ கேட்டவனாக என்னுடைய சிறியுரையை நிறைவுபடுத்தி விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.